ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா? தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்துங்க நண்பர்களே. நாங்க நலமாவே இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை. நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை, தனித்துவமான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நீங்கள் ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க. அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க. ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி @IAM அப்படின்னு போட்டு சேர்த்திக்கிங்கன்னா போதும். உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா @IM மீனம் அப்படின்னு போடலாங்க. அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி, அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள், குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி, நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி @IM அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க. இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நமது ராசிக்கு உண்டான திங்கட்கிழமை பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு பிரதோஷ தினங்க. மேலும் இன்றைய தினம் திங்கட்கிழமையுடன் கூடி வந்துள்ள ஒரு பிரதோஷ தினம் என்பதனால கண்டிப்பாக சிறப்பான ஒரு பிரதோஷ தினம். இன்றைய தினம் நீங்கள் மாலை நேரத்துக்கு சிவன் கோயிலுக்கு, உங்களுக்கு பிடித்தமான சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் நந்தி தேவனுக்கு நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகத்தையும் சிறப்பு ஆராதனைகளையும், மேலும் சிவபெருமானை நீங்கள் வழிபடுவது, அவருக்குண்டான ஆராதனைகளை பார்ப்பது போன்றவற்றை செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் இறை வழிபாடுகள் மூலமாக, சிவ வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. பிரதோஷ தின விரதம் கடைபிடிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த நாள்ங்க. மேலும் தனித்துவமான ஒரு பிரதோஷ தினம் இன்றைய தினம்ங்க. சிறப்பான பிரதோஷ தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறாருங்க. குரு பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றுள்ளார். 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்த்து கொண்டுள்ளார் நண்பர்களே. மேலும் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர். இந்த மாதிரியான அதிகமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்கள் மீதான நம்பிக்கை மற்றவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக வேற லெவலில் இருக்குங்க. ஆடம்பரமான சில பொருட்களை வாங்குறதுல இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக முன்னேற்றம் பெறும் நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் சக பணியாளர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொண்டு செயல்படுவதனால உங்களுடைய பணிச்சுமை குறையும் நாளாக அலுவலக பணிகள் அமையும். இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் மனஸ்தாபங்கள் எல்லாமே இப்பொழுது நீங்கி கொடுக்கல் வாங்கல் சீராகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அலுவலக பணிகள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை பெறும். குடும்ப வாழ்க்கை மிக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ நீங்கள் கேட்ட உதவிகள் உடனடியாக உங்களது உறவினர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. மாணவர்களுக்கு கல்வியில சிறந்த முன்னேற்றங்கள் உண்டுங்க. நல்ல ஒரு ஆர்வம் மற்றும் நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கும். எனவே கல்வி சம்பந்தமான எந்த விதமான தேர்வுகளையும் இன்று மிஸ் பண்ண வேண்டாம். இந்த தினம் தேர்வுகளில் அதிகமான மதிப்பெண் பெற்று வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்றைய தினம் நிறையவே இருக்கு. ஆனாலும் நீங்கள் இன்றைய தினம் கனவு கண்டுகிட்டு செயல்பாடுகளில் ஈடுபடாமல் நீங்கள் வெறும் காத்திலேயே கோட்டை கட்டுறதுல நேரத்தை வீணடிக்க கூடாது. அர்த்தமுள்ள ஏதாவது செய்யறதுல உங்க சக்தியை நீங்க செலவிட்டீங்க அப்படின்னா அதனால நல்ல ரிசல்ட் நீங்க பெற முடியும். இந்த தினம் சின்ன பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய காரணமாக உங்களது குடும்பத்தில் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்க குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசித்து நீங்கள் கலந்து பேசுவது நல்லது நண்பர்களே.
பழைய உறவினர்கள் சில நியாயமற்ற கோரிக்கைகளை இன்றைய தினம் வைத்து உங்களை கடுப்பேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் அனைவரோடும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரானவர் இன்றைய தினம் உணர்வு ரீதியாக உங்களை பிளாக்மெயில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைய தினம் உங்களது துறையில் நல்ல முடிவுகளை பெற நீங்கள் கண்டிப்பாக உங்களது வேலையை செய்யக்கூடிய அந்த டெக்னிக்கை கவனிக்க வேண்டும். மற்றவர்கள் எப்படி அந்த டெக்னிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்கிறத பார்த்துட்டு உங்கள் டெக்னிக்குகளை மாற்றம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறத நீங்கள் கலந்து ஆலோசித்தது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த அப்ரோச்சை நீங்கள் ஒரு கவனிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை செய்யலை அப்படின்னா உங்களுடைய முதலாளியின் பார்வையில் எதிர்மறையான சில பிம்பம் தோன்றலாம். எனவே இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக உங்களது அலுவலக பணிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் நேரத்தை நீங்கள் வீணடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பொழுதுபோக்கில் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான நேர வீணடிப்பை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையானவர் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளால் காயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிதானித்து பேச வேண்டியது அவசியம். மற்றபடி உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராகும். ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே. குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை பெருகக்கூடிய ஒரு நாள். வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். இனிமையாக பேசுங்க. இன்னைக்கு சாதகமான நல்ல பலன்களை உங்களை பேச்சுக்கள் மூலமாக உருவாக்க முடியும். இன்றைய தினம் காப்பீடு தொடர்பான தொழில் இருக்கிறவங்க நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. யாருக்கும் எந்த வாக்குறுதி கொடுக்கும்போது கவனித்து ஜாக்கிரதையாக வாக்குறுதிகளை கொடுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் க்ரீன் கலரை யூஸ் பண்ணலாங்க. லக்கியஸ்ட் கலராக இன்றைய தினம் பச்சை நிறம் உங்களுக்கு அமையும். நண்பர்களே, நட்சத்திர ரீதியான பலன்களை நாம் காணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீன் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 6 இன்னைக்கு யூஸ் பண்ணுங்க. 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் போராட்டாய நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் இனிமையான பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு. எனவே இனிமையான பேச்சுக்களை நீங்கள் இன்று தினம் ஏற்படுத்திக் கொண்டு இன்றைய தினம் உங்களது காரியங்களை சாதிக்க முடியும். நல்ல பலன்களை பெற முடியும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு புதிய புதிய கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த நாளாக இன்று தினம் அமைதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிதானம் கண்டிப்பாக தேவைங்க. இன்சூரன்ஸ் தொடர்பான துறையில் இருக்கிறவங்க அவசரப்பட தேவையில்லை. நிதானமாக செயல்பட்டால் வெற்றியில் உண்டு. உங்கள் மீது நல்ல ஒரு மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நண்பர்களே. இந்த தினம் பொழுதுபோக்குகளில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. யாரை நம்பியும் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதை அவசியம். யாரை நம்பியும் நீங்கள் வாக்குறுதிகளை உங்களால் முடிந்தால் மட்டும் கொடுங்க. இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன்னு சும்மா வார்த்தைகள் இழந்து விட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.